புதுச்சேரியில் அரபிந்தோ சொசைட்டி சார்பில் 3 நாள் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா கடந்த வெள்ளியன்று தொடங்கியது. இறுதி நாளான நேற்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் பொறுப்பாளர் ஆனந்த் பேசும்போது, விழா முடிவதற்குள் அனைவரும் வரியை கட்டிவிடுங்கள் என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். அதனை சுட்டிக்காட்டி தனது உரையை தொடங்கிய நிர்மலா சீதாராமன், வரி தொடர்பாக இன்னும் 7 நாட்களுக்கு தன்னிடம் பேச வேண்டாம் என்றும், இல்லையென்றால் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதாக தோற்றத்தை உருவாக்கி விடுவார்கள் எனவும் கூறினார். That if Anand could start on something like, if you not have your income tax file, get out of this room. In the same vein, I'd like to tell him not to see me for the next 3-4 days, because it can be projected as, how dare you, Anand, come and apologize to me. But it is necessary, therefore, to recall what India has achieved in the last few years, particularly in the last 10 years. Only because this has been possible only with a government which has remained absolutely beyond corruption. நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா என்பவர் மேடை ஏறி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதனை எதிர்பாராத நிதி அமைச்சர் ஆசிரியையின் காலில் விழுந்து ஆசி பெற்றார்.